ஸ்கொயர் ரூட் 1 + sin a by 1 - sin a ஈக்குவல் டு சீக்கன் a tan a. இப்போ சைனோட வேல்யூ மட்டும் வச்சு இந்த ஆன்சர் கொண்டுட்டு வரணும். இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறனால ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம். ரேஷனலைஸ் பண்ணும்போது 1 + sin a மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை பண்ணணும். டினாமினேட்டரில் 1 - sin a இருக்கிறனால ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் படித்தது. ரேஷனலைஸ் த எக்ஸ்பிரஷன் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. மேலே நியூமரேட்டரில் என்ன ஆகுது, 1 + sin a இன்ட்டு 1 + sin a அப்படி இருக்கனால 1 + sin a த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கீழே a - b இன்ட்டு a + bன்னு வருது. அப்போது a² - b² அந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். 1² - sin² a ஃபார்முலா a² - b² ஃபார்முலா. இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஈக்குவல் டு 1 + sin a த ஹோல் ஸ்கொயர்டு. டினாமினேட்டரில் 1 - sin² aன்னு வருமா? அப்போது நியூமரேட்டர் 1 + sin a த ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை sin² a + cos² a ஈக்குவல் டு 1. அதில் பார்த்தா cos² a ஈக்குவல் டு 1 - sin² a. அப்போது கீழே cos² aன்னு வந்துடும். சரி, மேலேயும் ஸ்கொயர் கீழேயும் ஸ்கொயர். அப்போ அதை வெளியில் எடுத்துடலாம், ஸ்கொயரை விட்டு வெளியில். அப்போ ஸ்கொயர் போயிட்டு 1 + sin a by cos aன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு நமக்கு தேவை சீக்கன் a tan aன்னு வேணும். அப்போ 1 / cos aனா சீக்கன் aன்னு வந்துடும். ப்ளஸ் tan aனா sin a by cos aன்னு போட்டால் வந்துடும். டேமை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டேன். அப்போது சீக்கன் a + tan aன்னு வரும்.